வாக்கியத்தை கேட்குறீங்களே, இதை இந்த ஆத்துமா மனுஷனுக்குள்ள இறக்கும் போது இந்த ஆத்துமா மனுஷன் என்ன ஆவான்? இந்த பகுத்தறிவை பெறாம இவனால நன்மை செய்ய முடியாது. யாரோ ஒரு ஆள் பாவம் செஞ்சோன்னு இவன் பாவி, இவன் கள்ளன், இவன் கொள்ளைக்காரன் பேசுறது இல்ல மேட்ரு. ஏற்கனவே அப்படி சொல்றது கூட பாவம் இல்லையா? மகிமையின் மேல் மகிமையை காண செய்யும். அப்பதான் என்ன, யாரு ஹேப்பி ஆவா? பரிசுத்த ஆவியானவர் இல்லைனா இந்த கிரியைகள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு கூட நான் இந்த ஆவியானுடைய உறவுங்கிற போதனையை தற்காலிகமாக நான் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கோட நான் முடிச்சிருவேன். ஸோ அடுத்து இன்னொரு சீரியஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது? எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஓகே, ரெண்டு எப்படி இருக்கு வசனம்? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. எப்படி சோதனைக்கு உட்படாதபடிக்கு? சோதனைன்னா என்னங்க? நீங்கள் சந்திக்கிற ஆவிக்குரிய ஆத்துமா சரீரம் எல்லா பிரகாரங்களிலும் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் அது ஒரு சோதனை. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபப்படுங்கள் அப்படின்னா வசனம் சொல்லுதுன்னா, அப்போ சோதனைக்கு உட்படாமல் அப்படின்னா சோதனைக்கு உட்படாதேன்னு சொல்லுது. அப்படி தானே? சோதனைக்குள்ளே போகாத, அதுக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்குது. நான் சொல்லுங்க, நான் விழித்திருந்து ஜெபம் பண்ண கடவேன். ஏன்னா சொல்லுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது. சொல்லுங்க, ஏன் ஆவி பயங்கர ஸ்ட்ராங்கு, மாம்சமும் அம்மாங்க. எப்படி புரிஞ்சுதா? வசனம் புரிஞ்சுதா? மாம்சம்னா என்ன? இந்த மாம்சமா? மாம்சம் என்றால் இந்த மாம்சம் மாத்திரமல்ல, மாம்சீக பிரகாரமான எல்லா வாழ்வும் சேர்த்து தான் சொல்லுது. மாம்சம் பலவீனம் உள்ளது, புரியுதா? ஆவியோ உற்சாகம் உள்ளது. பார்த்துருக்கீங்களா? ஆவி உற்சாகமாக இருக்குதா? சரி, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ வசனம் சொல்லுது, சோதனைக்கு நீங்கள் உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதாக்கும் பார்த்துக்கோ, ஆனால் மாம்சம் ரொம்ப வீக்கு. அப்போது எது புரிஞ்சுக்கோ? உன் ஜபத்தை தடை பண்ணுகிற, உன் ஜபத்தை தடை பண்ணுனா சோதனைக்குள்ள உட்படுவீர்கள். சோதனை வருதுன்னா அது எதனால வருதுன்னா ஆவினால வரல, மாம்சத்தில் இருக்கிற பலவீனம் உன்னை சோதனைக்கு உட்படுத்தது. ஜபிக்க சொல்லும்போது ஆவி சொல்லும் ஜபின்னு சொல்லும், ஆனால் மாம்சம் சொல்லலாம் இந்த கடை அப்படின்னு சொல்லும். இந்த கடை நாளைக்கு பார்த்துக்கலாம். சபைக்கு போகணும்னு யாரு சொல்லும்? யார் சொல்லுவா? ஆவி சொல்லும். மாம்சம் என்ன சொல்லும்? கல்யாண வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. கேட்டால் நம்ம எழுதி வச்சிருக்கோம் ரெக்கார்டில், இந்த நாளில் நீங்கள் சென்ற இடம் என்ன? கல்யாண வீடு. எப்பா, மணவாளன் இங்கே தான் இருக்காரு. மணவாட்டி எங்கே வரணும்? ஒன்றை மணவாட்டி ஆக்குனா நீ யாருக்கோ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்க. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? கல்யாணத்தை ஞாயிற்றுக்கு சில வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில்
சில முக்கியமான ஆளாக இருப்பாங்க வீட்டில், குடும்பத்தில். அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ பிள்ளைக்கு மேரேஜ் வைக்கலாம். கேட்டது இல்லையோ? உங்களுக்கு அத்தானுக்கு ஃப்ரீ எப்போ? மூத்தாத்தானுக்கு. ஏன்னா மூத்தாத்தான் தான் இந்த இடத்துல பயங்கரமாக இருப்பார். மூத்தாத்தானே நீங்கள் எப்போ ஃப்ரீ? நம்ம மேயில் வைப்போமா, இல்லை ஜனவரியில் வைப்போமா, ஏப்ரலில் வைப்போமா? எனக்கு வர்றதுக்கு ஜனவரியில் தான் முடியும். உடனே அப்போது ஒரு வருஷம் ஆனாலும் என்ன செய்வாங்க? அத்தானுக்காக எப்படி? அத்தானுக்காக வெயிட் பண்ணி கல்யாணத்தை தள்ளி போடுவீங்க. ஆனால் இந்த தகப்பன், பரலோக தகப்பனை நம்ம என்ன செய்வோம்? ஈஸியாக சண்டே தானே, அடுத்தும் வரும் தானே சண்டே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம், இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு புரியும் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு திருப்பி கொடுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனால் சோதிக்கப்படுவான் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருத்தரையும் அவர் சோதிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. தம்பி, எனக்கு உங்களை சோதிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றார். முதல் வசனம் பார்த்தோம், சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த வசனம் சொல்லுது, ஒருத்தன் சோதிக்கப்படுகிறான் என்றால் அவன் என்னால் சோதிக்கப்படவில்லை என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் எனக்கு அந்த வேலையிலே நான் போய்கொண்டே இருந்தது, எனக்கு ஒரு பெரிய காய்ச்சல் வியாதியை கொடுத்து அதனுடைய கிருபையினால என்னை சாட்சியா நிறுத்தினார்கள். இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட்சி? சிஸ்டர், பிரதர், ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பார்க்க போகிறோம். எப்படி பாவம் வருது, எப்படி மாம்சம் எப்படி மேலோங்குது, மாம்சத்துக்கு என்ன, ஆவிக்கு என்ன, ஆத்மாவுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்குதுன்றதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும். அது வியாதியாக இருக்கலாம். சோதனை எப்படிலாம் வரும்? வியாதி, கவலை, பிரச்சனை, போராட்டம், இல்லாமை, குறைவு, இதெல்லாமே சோதனையா வரும். புரியுதா? பாவம் செய்கிற சூழல் சோதனையா வரும். பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவத்தின் வேதனை ஒரு என்ன வரும்? சோதனையா இருக்கும். போயும் இவன்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன் பட்ட என் வாழ்க்கை இருக்குதே, அல்லோல் படுறான்பா, எல்லாம் சொல்றீங்கல்ல, அது சோதனை. ஒன்றின் பின் ஒன்றா இருக்கிற சோதனை. அப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அப்ப நன்மையா சோதிப்பாரோ? அடுத்த வார்த்தையில் சொல்லுது, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதிச்சு பார்த்தனா அவருக்கு என்ன சோதிக்கணும்? உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய வட்டவளம் இல்லையா, வண்டவாளம். நம்ம வண்டவாளம் தானே தெரியுத, உங்க வண்டவாளம் தான் நல்லா தெரியுமே. இதுக்கு வேற தீர்க்க தரிசனம் சொல்லணுமாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். எப்படிங்க? இழுக்கப்பட்டு சிக்குப்படும். அப்படின்னானது சூண்டை போட்டு இழுக்கிறான். எப்படி இழுக்கிறான்? சத்துரு அப்படியே சூண்டை இருக்குல்ல, அதை போட்டு அவனு கடிச்சிட்டு ஆயுஷ் பாருங்க என்னன்னு 2 நாளாக இப்படியே இருக்குது அப்படின்னு என்னது. நீங்கள் போய் எதையோ தவறுதலாக கடிச்சிருக்கீங்க. பழைய கல்கோணா முட்டாய லபக்குன்னு கடிச்சு பல்லு என்ன செஞ்சிருக்கு? உடஞ்சது போல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ரொம்ப தெளிவா இருங்க. எனக்கு வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களிடத்தில் நான் அதிகமாக கேட்ட ஒரு காரியத்துக்கான பதில் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது கிடைச்சிருச்சு. இந்த வசனத்தில் இந்த அர்த்தம் ஈஸியாக சொல்லுவாங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க. ஆண்டவர் என்னை சோதிச்சார் பிரதர், அவர் மட்டும் என்னை சோதிக்கலைன்னா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருக்க மாட்டேன்.
நம்மளும் உடனே ஆமீன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு சோதனை கொடுத்து அருமையான சகோதரியை இழுத்து கொண்டிருக்கிறார். நான் இதை சின்ன பிள்ளையில நினைப்பேன், அப்ப ஆண்டவர் தான் சாத்தானோ? பாருங்க, அவனவன் சுய இச்சையினால் சிக்குண்டுதான், சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி? சுய இச்சைக்கு சுயமா நமக்குள்ள ஒரு இச்சையை போடுறாங்க, அல்லது ஒரு இச்சைக்குள்ள நம்ம போய் மாற்றோம். அந்த இச்சைக்குள்ள மாற்றதுனாலதான் சோதனை வருது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க சிஸ்டர் பிரதர், நம்ம எல்லாருமே பாவம் என்கிற ஆற்றுக்குள்ள மிதந்து நிற்கிற பலூனு, அல்லது மிதந்து நிற்கிற காற்றால் ஊதி பெருக்கி விடப்பட்ட ஒரு பலூன் அல்லது ஒரு பால், அதே மாதிரி தான் நம்ம நிற்கிறோம். சின்ன கேப்பு கிடைச்சாலும் தண்ணி உள்ள பூந்துரும். எப்படி? சின்ன கேப்பு, நீங்க ஒரு சின்ன பெர்மிஷன் கொடுத்தாலே உடனே உள்ள தண்ணி வந்து இறங்கி காலி பண்ணிடும். புரியுதா? ஒரு சின்ன கேப்பு கிடைச்சால பிசாசு மொத்தமா இறங்கிடுவான். அதனால பிசாசு வல்லமை உள்ளவன் அல்ல. இந்த தண்ணிக்கு மேல இந்த பாவத்துக்கும், இந்த பாவம் நிரம்பி இருக்கிற உலகத்துல தான் தேவன் நம்மளை வாழ வைக்க விரும்புறாரு. புரியுதா? காத்த அடைச்சு இங்கதான் விட்டுருக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு, காத்த அடைச்சிட்டு வைங்கன்னு ஊசி போட்டு டொக்குன்னு கொட்டி விட மாட்டாரு. நம்ம தான் என்ன செய்வோம், உள்ள இருக்க முடியாம. எப்படி? ஜன்னலை போட்டுனா பூட்டிட்டு உள்ள உட்காரணும், கதவை போட்டுனா கதவை போட்டிட்டு உள்ள உட்காரணும். இது என்னது? அது கேப்பு கிடையாது. இப்படி கேப் கிடைக்கிறதெல்லாம் நீ பார்க்கறதுனாலதான் என்ன செய்யற, சிக்குண்டு சின்னாப்பண்ணம் ஆகிறது. புரியுதா? நல்லா டாட்டா காட்டி அனுப்புறது. போனாலா சத்தாளா, வருவாளா வரமாட்டாளா, இல்லை அவ செத்தா என்ன சாகாட்டி என்ன, உனக்கு என்ன, அவ வீட்டில் உனக்கு என்ன வேலை, அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன வேலை? ஹல்லேலூயா. அடுத்து அவளும் போனாலா இருக்காளா, வெளியில பார்த்து மாமி மருமோல வா நல்லா இருக்குதுங்களா பிள்ளை, நீ இல்லாத நான் இல்லை பிள்ளை. ஹல்லேலூயா. தெளிவாருங்க தெளிவாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அவனவன் சுய இச்சையினால சிக்குள்றான். ஏன் சுய இச்சை வருது? சுயமா ஏன் இச்சை வருது? ஏன் விழுறான்? இவ்வளவு தைரியமா தேவன் வந்து பாவ உலகத்துல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி பரிசுத்தமா வாழு, உன்னால பரிசுத்தமா வாழ முடியும், பரிசுத்தமா வாழ்வதற்கு உனக்கு வழியை வச்சிருக்கிறேன்னு தைரியமா சொல்லி இருக்காருன்னா, அனுப்பி இருக்காருன்னா, கண்டிப்பா தேவனால நம்மளை காப்பாற்ற முடியும். நம்மளால இந்த பூமியில வெற்றியோட வாழ முடியும். ஆனா வாழ முடியல. ஆனா பிரச்சனை வருது. ஏன்? எப்படி எல்லாமோ நினைச்சு பார்க்கிறோம், அதுக்குள்ளாடியே ஏதாவது ஒரு கரை வந்துருது இல்லையா? ஏன் வருது? வருவதற்கான காரணம் என்ன? டீட்டெயில்டா பார்ப்போம். ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. ரொம்ப கவனமாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18 அது எப்படி எனில், அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்கிட்ட இருக்குது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனா நன்மை செய்யறதோ என்கிட்ட இல்லையே. சூப்பர்ல. மேட்ச் ஆகுதா? யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுது? ஒருத்தருக்கு மேட்ச் ஆகாது, எனக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகணும். பாவம், வாங்கி கட்டணும் நான் இல்லையா? நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் செய்ய முடியுதா? அப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆழமாக பார்க்க போகிறோம். கவனிங்க. ஒரு மனுஷன் 3 விதமாக ஒரு மனுஷனை பிரிக்கலாம். தேவன் வந்து எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் ஒரு மனுஷனா? சரீர மனுஷன், வெளியில் பார்க்கலாம். இது வந்து ஆத்ம மனுஷன்,
உள்ள இருக்கு, பார்க்க முடியாது. இது ஆவி, மனுஷ ஆவி. கவனமா கவனிங்க. ஒரு மனுஷன், நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே இந்த 3 பரிணாமங்களை கொண்ட ஒரு முழு மனிதனா இருக்கிறோம். சரீரம், ஆத்மா, மனுஷன். இந்த ஆத்மா எல்லா உணர்வுகளையும் கொண்டது. எப்படி? எல்லா உணர்வுகளையும் கொண்டு இருக்கு. இதுதான் டிசைட் பண்ணும். இது டிசைட் இதுதான் இந்த பவர் யூனிட்டி மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த ஆத்மாவில தான் எல்லாம் சேருது. இந்த ஆத்மாவை தான் அங்கிட்டு போகணுமா இங்கிட்டு போகணுமான்னு தீர்மானிக்குது. எங்கிட்டு போகுதோ அங்கிட்டு வாழ்க்கை போயிடும். புரியுதா? இந்த மனுஷாவி, இந்த மனுஷாவிங்கிறது ஆவி. இந்த ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்கும். எப்படிங்க? இந்த ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்கும். இந்த ஆத்மா ஃபீலிங்ஸ், எல்லா உணர்வுகளையும் கொண்டு இருக்கும். இந்த சரீரம் வீக்காவே இருக்கும். சரீரம் எப்படி? தப்புன்னு வீக் ஆயிரும். ஆனா ஒரு மனுஷனை எங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இங்கதான் பாப்பீங்க, இங்கதான் டீல் பண்ணுவீங்க. எப்படி? இந்த மாம்ச மனுஷன்ட்ட தான் டீல் பண்ணும். ஆனா இந்த ஆத்மா மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த ஆத்மா மனுஷனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு டக்குன்னு தெரியாது. சொல்லி கொடுத்தா தெரியும். சரியா? இப்ப இவன் கற்றுக்கொள்ளாம, கவனமாக கவனிங்க, இவன் கற்றுக்கொள்ளாம, இந்த ஆத்மா மனுஷன் கற்றுக்கொள்ளாம இந்த ஆவி மனுஷன் வேலை செய்ய மாட்டான். இந்த ஆவி மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங், எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பான். புரியுதா? நமக்குள்ள இருக்கிற ஆளை தான் பேசுறேன். இந்த ஆவி மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவான். இந்த ஆவி மனுஷன் சொல்லுவான், தம்பி இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஆவி மனுஷன் சொல்றத இந்த மாம்ச மனுஷன் கட கட கடா செஞ்சிருவான். ஆனா பலவீனமான மனுஷன் தான், பலவீனமான ஆளுதான் இந்த வீக். ஆனா இந்த ஆவி மனுஷ ஆவியா இருக்கும்போது, இந்த மனுஷ ஆவி எப்படின்னா, எதை அறிவா பெற்றுக்கொண்டீங்களோ அதை தான் இந்த மனுஷ ஆவி செயல்படுத்தும். சரியா? இப்போ இந்த மனுஷ ஆவிக்குள்ள இங்க பாருங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம நீங்க எதுவும் செய்யக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாட்டி வாசிங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று, இந்த மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். யார் சொல்றா? ஆத்மா மனுஷன் சொல்றான், நான் அறிஞ்சிருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணும்னு விரும்புறேன், இருக்குது. எல்லாருக்குமே நன்மை செய்யணும். நன்மை செய்வதோ என்னிடத்தில். இவன் சர்ச்சுக்கு வரலைன்னா கூட இவன் ஆத்மா அப்படிதான் சொல்லும். கவனிங்க, சர்ச்சுக்கு வரலைன்னா கூட, தேவனை தேடலைன்னா நல்லதுதான் செய்யணும், நல்லது செய்யணும்னு தான் விரும்புவான். யாரு? எந்த மனுஷன்? ஒரு சாதாரண ஆத்ம மனுஷன் நல்லது செய்யணும் விரும்புவான். சர்ச்சுக்கு வந்தோன்னா அவன் பெற்றா? அப்படி கிடையாது. எல்லா மனுஷனும் நல்லது செய்யணும் விரும்புவான். சரி, சொல்லுங்க, படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. விரும்புவான். நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இந்த ஆத்ம மனுஷன் சொல்றான், நான் நல்லதுதான் செய்யணும் விரும்புறேன், ஆனா என்கிட்ட நல்லது இல்லை சாமி. எப்படி? நல்லது இல்லை. நல்லது இல்லாத எப்படி அவன் செய்வான்? இல்லையா? அப்ப நல்லது எப்படி பார்க்கலாம். ஆதலால் கீழே பாருங்க, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். சகோதர சகோதரிகளே, கேட்ட எல்லாத்துக்கு எண்டு பாயிண்ட் தான் இது. புரியுதா? ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் இது. பாருங்க, ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யறதா விரும்புறான், ஆனா இவன் நன்மை இல்லை. கவனமா கவனிங்க, இவன் நன்மை இல்லை. இவன் நன்மை இல்லாததுனால இவன் என்ன செய்யறான்? ஒருத்தன் நல்லது இல்லைனாலும் என்ன செய்வானா? தீமையை செய்வான். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு நன்மை செய்ய
செய்யாமல் அவனுக்கு விருப்பமே கிடையாது. எப்படிங்க பாவம் எப்படி வருதுன்னு பாருங்க, கவனிங்க. பாவம் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானோ தப்புன்னு மண்டையில கொட்டி கல்ல பயல அப்படின்னு நீங்க சொல்றது இல்லை. ஒருத்தனை குத்தப்படுத்துறது இல்லை. ஒருத்தனை நான் அவனை வெறுக்கிறேன், அப்பாலே போச்சாத்தானேன்னு சொல்றது இல்லை. என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவனுக்கு நன்மை என்னன்னு தெரியாது. நன்மை அவன்கிட்ட இல்லை, இருந்திருந்தா செஞ்சிருப்பான். அதனாலதான் நன்மை இல்லாததுனால அவன் ஏதோ ஒண்ணு செய்யணுமே, புரியுதா? ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். பேசணும், நல்லதை பேசணும். ஆண்டா நல்லதை பேச அவன்கிட்ட இல்லையே, அப்ப எதை பேசுவான்? அவனுக்கு தெரிஞ்ச தீமையை பேசுவான். தீமைன்னா உலகத்தில் இருக்கிறது. ஹலோ, சபைக்கு வந்தா தான் நன்மை தெரியும். வெளியில இருந்து எனக்கு நன்மை தெரியும், எனக்கு 4 பேருக்கு உப்பு போட தெரியும், மிளகு போட தெரியும்னா அது இல்லை நன்மை. புரியுதா? 4 பேருக்கு நீ நல்லதை செஞ்ச உடனே அது நன்மை கிடையாது. புரியுதா? தேவனே உன் ஆத்மாவுக்குள்ள உன்னை நல்லது செய்யும்படி உன் இருதயத்தை ப்ரோக்ராம் பண்ணி மாத்துவாரு. அந்த ப்ரோக்ராம் பண்ணி மாத்துறது தான் இங்க நடக்குது சபையில. சத்தியத்தை எங்க செய்யறோம்? இந்த ஆத்ம மனுஷனுக்குள்ள ஊற்றும் போது கேக்குறீங்கல்ல, நீங்க சத்தியத்தை கேக்குறீங்கல்ல, இதை இந்த ஆத்ம மனுஷனுக்குள்ள இறக்கும் போது இந்த ஆத்ம மனுஷன் என்ன ஆவான்? புஷ்டி ஆவான். இந்த ஆத்ம மனுஷன் புஷ்டி ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கவனமா கவனிங்க. ஆத்ம மனுஷன் புஷ்டி ஆகல, இவனுக்கு நன்மை என்னன்னு தெரியாதுன்னா இந்த ஆவி ரொம்ப ஸ்ட்ராங். ஒருத்தனை அடிக்கன்னு அடிச்சிடும். எப்படி? ஹலோ, இது ரொம்ப வீக்கான சரீரங்க, செத்த மாதிரி கிடப்பான். 4 நாள் முடியாம படுத்திருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்காரன் வந்த உடனே எப்படி அவனுக்கு பலன் வந்திருக்குன்னே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஹோ, பல்லு வலின்னு சொல்லுவான். 10 நாளா படுக்கையில் இருந்தான். கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா, கெட்ட வார்த்தையால் திட்டினபடியினால் எதிராளி கோர்ட்டில் சாட்சி. ஏன்னா பல்லு வலியில தானே படுத்த. அப்பா ஏன்? பலவீனமான மனுஷன், மாம்ச மனுஷனுக்குள்ள இந்த ஆத்மா கொடுக்கிற கமெண்ட்ல இந்த ஆவி உடனே எழும்பி என்ன செய்யணும்? யாரை போடணும்? கெட்ட வார்த்தையா? எவ்வளோ கிலோ வேணும்? எப்படி? ஆவி மனுஷன் என்ன செய்வான்? எத்தனை கிலோ வேணும்? சைஸ் என்ன? அளவு என்ன சைஸில் வேணும்? முடியுமான்னு கேட்பான். யாரு? ஆத்மா. முடியுமா? நம்மளுக்கு பரம்பரையாக கெட்ட வார்த்தையில் நாங்கள் தெரியாது. அவனுக்கு பரம்பரையாக கெட்ட வார்த்தையில் நமக்கு பெரிய பெரிய PhD எல்லாம் எடுத்துருக்கிறோம். என்னத்துக்கு போகல அப்படின்னு யார் சொல்லுவா? இந்த ஆவி மனுஷன் பதில் சொல்லுவான். உடனே ஆத்மாவுக்கு, அப்படியா சொல்றீங்க? பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படின்னு யார் எழுவா? செத்து கிடக்கிற இந்த சரீரம் என்ன செய்யும்? சரி, இந்த ஆளை தான் இந்த பயில்வான் ரங்கசாமி எழும்பி பொறுத்தது போதும் பொங்கி எழு. என்ன பொங்கி எழவா? என்ன எழுந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு கையை காலை கேட்டுவான். பாதி கையை காணாது, பாதி காலை காணாது. ஆனாலும் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் வீர தழும்புகள், கை போனா என்ன, அடுத்த ரவுண்டு போவோன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு திரும்ப என்ன செய்யும்? இந்த ஆவி உசுப்பை ஏற்றி விட்டுரும். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆத்மாவால நன்மை செய்யற ரூட் இல்லை. ஏன்னா இந்த ஆத்மாவுக்குள்ள நன்மை கிடையாது. ஏன் நன்மை கிடையாதுன்னா, பிரதர் சிஸ்டர், சபையில் இருக்கிற நீங்க தான் பரிசுத்தவங்க கிடையாது. உலகத்தின் பாவங்களை ஏற்று கிறிஸ்து மரித்திருக்கிறார். உலகத்தின் பாவங்கள் மரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவன் தான் அந்த நீதியை பெற்றுக்கொள்வானே தவிர, நீ வெளியே இருந்துட்டு நான் நீதிமான், நான் அவனுக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், பிச்சைக்காரனை கழுவி விட்டேன், ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவனுக்கு நன்மை செய்ய விரும்புறான் ஆத்தும மனுஷன். ஆனா எது நன்மைன்னு தெரியாத நன்மை செய்கிற ஒன்றுமே அவன் கையில இல்லை. ஏன்னா அது உலகம் சொல்ற ரூட்டுக்கு போய் தீமையை செய்யறான். உலகம் சொல்ற நன்மையை நீங்க செஞ்சாலும்
தேவன் பார்வையில் அது தீமை இல்லையா? 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 ஒருத்தன் வேணும்னே உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் நீ உதவி செஞ்சுட்டு சொல்லுவ, நான் அவங்கள காப்பாத்தினாக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் விரும்புவாரா? அதனாலதான் தெரியாது. இந்த ஆத்துமா மனுஷனுக்கு நன்மை செய்யணும்னு இருக்குது, ஆனா கரெக்டா செய்யற யாருக்கு நன்மை செய்யணும்னு தெரியாது. ஏன்னா இந்த ஆத்துமா மனுஷனுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கவில்லை. நன்மை எது? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று அறிகிற பகுத்தறிவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த பகுத்தறிவை பெறாம இவனால நன்மை செய்ய முடியாது. கவனமா கவனிங்க. யாரும் சரிதான், நன்மையை செய்ய முடியாது. அப்போ எப்படி நன்மை செய்ய முடியும் அப்படின்னா பாருங்களேன். இப்ப பாருங்களேன், ஹலோ ஸ்ட்ராங்கா இல்லைங்க சார். இருபதாவது வசனம் வாசிங்க சிஸ்டர். 20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி எனக்குள் இருக்கிற பாவம். அது எப்படி வந்துச்சு சிஸ்டர் பிரதர்? பாவம் எப்படி வந்துச்சு? இவன் பாவம், இவன் சர்ச்சுக்கு வராதவனே இவன் பாவியா? இவன் சர்ச்சுக்கு வராம பைபிளை கேட்காம வசனத்தை கேட்காம சத்தியத்தை அறியாம இருக்கிற இவன் பாவியா? யார் சொன்னா? கேட்க மாட்டீங்களா? கொஸ்டின் ஏங்க, உங்களை விட நீதி செய்கிற 10 பேரை வெளியில பார்த்துருப்பீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டான். பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அப்போ எப்படி பாவம் உள்ள வந்துருச்சு? இவன் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறான், சிலதன் அவனுக்கு போக்கில் செய்கிறான், ஆனால் அது உண்மையில தீமை. ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செஞ்சிருச்சு. அப்ப ஏற்கனவே நம்ம பாவத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எப்படி தம்பி? யாரோ ஒரு ஆள் பாவம் செஞ்சோன்னு இவன் பாவி, இவன் கள்ளன், இவன் கொள்ளைக்காரன் பேசுறது இல்ல மேட்ரு. ஏற்கனவே அப்படி சொல்றது கூட பாவம். ஹலோ, கேக்குறீங்களா? ஒருத்தனை பாவின்னு சொல்றதே பாவம் தெரியுமோ? அது எப்படி நீங்க பாவின்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? யாரையுமே நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. சத்தியத்தை அறிஞ்சா தெளிவாயிருவோம். இப்ப என்னன்னா, இவனுக்கு ஏற்கனவே இவனுக்குள்ள பாவம் இருக்கு. அதுதான் என்ன செய்யறான்? நல்லது செய்யறேன்னு நினைச்சிட்டு என்ன செய்வான்? தீமையை செஞ்சிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், பாருங்க. 21வது வசனம். ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், கவனமா கவனிங்க, யாருக்கு பேசுறீங்க? இது உங்களுக்கே பேசிக்கோங்க. நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். யாரா இந்த பிரமாணத்தை கொண்டு வச்சா? ஹலோ, நம்ம ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஆனா இங்க நம்மளை அறியாமலே ஒரு பிரமாணம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க. ஆனபடியில் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்திலேயே, எங்க நன்மை செய்யதாங்க விரும்புறா? நன்மை செய்யதானே விரும்புறீங்க? நன்மை செய்ய விரும்புகிற நம்மளிடத்தில் பாவத்தின் பிரமாணம் உள்ள இருக்கான். பாருங்க, தீமை என்னிடத்தில் தீமை உண்டென்று இருக்க. பாருங்க, அதாவது என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை செய்கிற பிரமாணம் நம்மளை அறியாமல் நமக்குள்ள இருக்கு. அது எப்படிங்க? பயமா இருக்கா? உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாத்தையுமே தீமை செய்கிற பிரமாணம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? பரவாயில்லையே, சூப்பர். தீமை செஞ்சிருவீங்க, அடினா அடிச்சிருவீங்க, அப்படியா? இவன் கல்லேன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப என்னைய கல்ல பயலாக்கும் நம்பாதீங்கன்றீங்க. என்ன செய்வீங்க? நான் உண்மையிலே கல்லனுங்க, நான் ஏமாத்தி விட்டேன். என்ன செய்வீங்க? சிலவங்க எல்லாம் ஜெனியூனா, நாங்கள் ஜெனியூனா கிளம்புறோங்க, ஹல்லேலூயா, நம்ம உடனே கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டு தான் சொல்லுங்க. அது எப்படி? அதுவும் கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். கேள்வி கேட்கணும்ல, கேள்வி கேட்கணும், அதுவும் கரெக்டு தான்.
4 வார்த்தை பேசு, கேள்வி கேட்கறது. தம்பி, இது எதுவுமே கரெக்ட் கிடையாது. நீ எங்க இந்த தீமை செய்கிற பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட? சபையில் அழகா கை கட்டுறீங்களே தூக்கி. சத்தியத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்குள் தீமையின் பிரமாணம் வேலை செய்யாது, தெரியுமா? நீ படுத்திருந்தாலும் வேலை செய்ய முடியாது, தெரியுமா? புரியுதா? நீ படுத்தா கூட, தூக்கத்துல கூட நீ தீமை செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஆத்தும மனுஷனுக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை, வார்த்தையை கொண்டு நீ பெற்றுக்கொண்டால் இந்த ஆவிக்குள்ள இந்த ஆவி வந்து உட்கார்ந்து ஏதோ வந்து உட்கார்ந்துருக்கும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க? போய் சொல்லாதீங்க. அப்படியா? குழப்பமா இருக்க. நன்மை செய். இதை நான் முழுக்க யாருக்கு சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பேசுறேன், அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும் அனுபவிக்காமல் இருக்கிறவர்களுக்கு இதை பேசுகிறேன். பவுல் அதான் எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். எதுல பிரியமா இருக்கிறேன்? இப்ப கையெல்லாம் ரெண்டு தூக்குனீங்கல்ல, உங்களை அறியாமலே நீங்க நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறீங்க. நியாய பிரமாணம் தப்பா? நியாய பிரமாணம் ரைட்டு தான். இதுதான் செய்யக்கூடாது, இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது, இதை செய்யணும். உங்களுக்கு தெரியும்ல. அதை ஏன் மாம்சத்தில் ட்ரை பண்றீங்கன்ற? இவன் தான் ஆல்ரெடி வீக்காச்சே. ஹலோ, பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இதை மாம்ச மனுஷன் நினைக்கிறாயா? சபையில வார நீ ஏன் நினைக்கிற? நீ ஏற்கனவே பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டியே. மாம்சத்தின் கிரியைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே. ஹல்லேலூயா. இன்னும் நீ பிரமாணத்தை நிறைவேற்றணும். நான் போய் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது. அது யோபுக பிரமாணம். பயத்தோட நீ என்ன செய்யற? விண்ணப்பிக்கிற. ஆண்டவரே, எது வந்தாலும் ஹல்லேலூயா, இந்த இச்சை வந்துடக்கூடாது, ஹல்லேலூயா. அது என்னது? அது என்னது? அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு கொடுக்குற நீ? ஐயோ, இச்சை வந்துடக்கூடாது. ஏன் அது எப்படி வரும்? உன்னை தீமை செய்கிற பிரமாணத்திலிருந்து வெட்டி எடுத்திருக்கிறார்ல பரிசுத்த ஆவியானவர். எப்படி உள்ள வருவாரு? மாம்சத்தின் கிரியைகளை ஒழிக்கும்படி அவர் உள்ள வந்திருக்கிறாரு. உங்களால ஒன்று செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதையா. பேசுகிற என்னால ஒன்றும் செய்யலாது. ஆனால் இந்த மாம்ச சரீரம் பலவீனமான சரீரங்க. ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத தீமை செய்கிற ஒரு எண்ணம், இந்த ஆவி ஒரு மனுஷ ஆவிக்குள்ள போய் பலப்படுத்தி இந்த செத்து கிடத்துக்கிற சரீரத்தை தூக்கி வேலை செய்யணும்னா, சர்வ வல்ல தேவன் ஆவியாய் உனக்குள் வந்திருக்கும் பொழுது இந்த மாம்சம் என்ன செய்யும்? என்ன செய்யாது? அது எனக்கு இச்சை வருது. சாரிய காணம் எல்லாம் சோப்புனா நல்லா பிடிச்சும், சாப்பு 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 சோப்பு சாரியை நான் சோப்பு போடாமலே போடுவேன். அந்த அளவுக்கு பைத்தியம் நீ. மாம்சத்தின் கிரியைகளை வெட்டி எறிவதுதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த மாம்ச சரீரம் என்ன செய்யும் தெரியுமா? கம்பீரமா இருக்கும். இன்னும் கேட்டா மறுபடி போய் தூங்காது. ஹலோ, தூங்கி கிடக்க வேண்டிய சரீரம் தான் இது. செத்து கிடக்க வேண்டிய சரீரம் தான் இது. இந்த பரிசுத்த ஆவியானோட எழுப்பினா வேலை செஞ்சுட்டு மறுபடியும் போய் தூங்காது. பலத்தின் மேல் பலன்.
இல்லையா? மகிமையின் மேல் மகிமையை காண செய்யும். அப்பதான் என்ன, யார் ஹேப்பி ஆவா? 2 மூமெண்ட் போடுறான், நடுவில் வந்து 2 மூமெண்ட் போடு. அப்பதான் இந்த ஆத்தும மனுஷன் என்னவாவான்? வாழ்வான். ஹல்லேலூயா. உன் ஆத்தும வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இல்லைனா இவனு 2 பேரும் யாரெல்லாம், இந்த மனுஷ ஆவியும் இவனும் மாறி மாறி கிடந்து போடுற வெட்டு குத்து சண்டையில இந்த ஆத்தும மனுஷன் உள்ள இருந்து விங்கி விங்கி அழுதுட்டே இருப்பான். வாழ்க்கை ஃபுல்லா என்னவா இருக்கும்? என்ன சொல்ற? எந்த சர்ச்சுக்கு போறியா? எந்த இடத்துல இருக்குது? அந்த பாஸ்டர் எப்படி? ஓ, இவன் என்ன சொல்ற வராங்க? நீங்க காட்டுற ரியாக்ஷன்லயே அவன் என்ன செய்வான்? ஹல்லேலூயா, பரிசுத்தாவே. அடா பாவிடே, உன்னைய அபிஷேகித்து கனம் பண்ணலான்னு சொன்னா மறுபடியும் அந்த ஐட்டத்தை தூக்கி வச்சுட்டு. அல்லேலூயா. இந்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனா அலாட்டா இருந்திருக்கீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க கீழே பாருங்க, 23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். சொல் கவனிங்க, ரொம்ப தெளிவாருங்க. இந்த மாம்ச மனுஷனை தான் எல்லாரும் பார்க்கறான். யார் பார்க்கறா? இவன் ஒரு மாம்ச மனுஷங்க. இவனை யாரெல்லாம் பார்க்கறா தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் இவனை பார்க்குது. எப்படி? உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் இவனை தான் பார்க்குது. அந்த எல்லா பாவமும் இவனை பார்க்குது. அப்படித்தானே? இவன் அதை பார்க்கறானா? இவனை அதை தான் பார்க்கறான். ஏன்னா இந்த மாம்ச கண்ணுக்கு அது தெரியும். ஹலோ, எல்லா பாவங்களும் யாருக்கு தெரியும்? இந்த கண்ணுக்கும் தெரியும். எல்லா பாவத்துக்கும் இவனை தெரியும். ஏன்னா பாவத்துக்குள்ள இருக்கிறது பிசாசின் ஆவி. இவனுக்கு மனுஷாவி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வெறும் மனுஷ பலத்துல இருந்தேன்னா எல்லா பாவத்தையும் இவன் நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அதை செஞ்சிருவான். ஹல்லேலூயா. ஏன்னா இது இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியுங்க. ஏங்க, பாவம் செய்யறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீ விரும்பியா செய்யறேன்னு. என்னால முடியல. என்ன சொல்லுவான்? என்னால முடியல சாமி, நான் ட்ரை பண்றேன், இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னை அறியாம நடக்குது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்க மறத்து போவாங்க. எப்படி மறத்து போவாங்க? ஊசி குத்துறதுக்கே இடம் இல்லாம இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நரம்பே இல்லாத இருக்கும்ல, இல்லையா? ஆனாலும் எப்படி ஊசியை குத்துவான்? அடுத்து எப்படி நரம்பே இல்லைன்னா எங்க குத்தணும்? நெஞ்சில தான். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேரு இருதயம் கல்லா போய் மறுபடியும் அதுல இருந்து எழும்பி வரவும் முடியாது. இனி ஒரு வாழ்க்கை உண்டா? அதெல்லாம் போச்சுடா, செத்து போச்சுன்ற அளவுக்கு இருதயம் கல்லா போகும். சில பாவத்தை செய்து 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 பழக்கப்பட்டு 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 பாவத்துக்குள் வேரூன்றி அப்படியே முழுவதும் அந்த மனுஷனை பார்த்தா பிசாசை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வெளிச்சம் இருக்காது. அவன்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை தீந்துரும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத நெகட்டிவ்ஸ் எல்லாம் உன் காதுக்கு பேசுவான். அவன்கிட்ட இருக்கிற எல்லா அழுத்தங்களையும் உங்கள்கிட்ட பேசுவான். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் கேட்டியலா, அந்த குறி பிடிச்சா பாட்டிக்கிட்டு இரு. உனக்குள்ள யார் இருக்கா? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல, அவர் எல்லாவற்றையும் அறிவார்ல. அவர் எல்லாவற்றையும் அறிவார்னு உனக்கு தெரியுமில்ல. அப்ப நீ எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். கிண்ணம் போல. எப்படி? கிண்ணம் போல அப்படின்னுவாங்க. எப்படியோ ஏதோ போல தைரியமா இருக்கணும். இப்போ இந்த மாம்ச மனுஷனுக்கு தேவையான நல்ல ஆகாரம் தான் தேவ வசனம். இந்த வசனத்தை இந்த ஆத்தும மனுஷனுக்கு கொடுக்காத வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும்
பாவத்தை தான் நிறைவேற்றி கொண்டிருப்பாயே தவிர நீதி நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உன்னை அறியாமலே உனக்குள்ள பாவ பிரமாணம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, நான் இன்றையிலிருந்து குடி விட போகிறேன். நான் நினைப்பேன் குடிபெயர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கோ போவான் போல இருக்குது. தம்பி, நீ என்ன நினைச்சாலும் நீ குடிய விட முடியாது. குடி ஒன்ன விடணும். எப்படி? குடி ஒன்ன விட்டாதான் நீ வெளியேற முடியும். பாவம் ஒன்ன விடணும். பாவம் ஒன்ன விடுமா? அது எப்படா கிட்டுன்னு பிடிக்கும், அவ்வளவுதானே. பாவம் ஒரு மனுஷனை பார்த்து பயந்து விடுதுன்னா அது ஒன்ன பார்த்து இல்ல, பரிசுத்த ஆவியார் உனக்குள்ள வரும் பொழுது உன்னை பார்த்து பாவத்துக்கு பயம் வரும், நடுக்கம் வரும், கண்டாலே பயம் வரும். ஏன்னா சாட்சால் தெய்வமே உனக்குள்ள இருப்பார். நீ நடந்தால் நடை அழகுன்னு பேச மாட்டாங்க. நீ நடந்தால் அவர் பாடுவார், நான் நடக்கிறேன், நீ குனிந்தால் நான் குனிகிறேன், நீ சிரித்தால் நான் சிரிக்கிறேன்னு ஆவியானவர் கூட என்று பாடுவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், கீழே வசனம் பாருங்க. அப்போ ஒரு பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பாருங்க, அது என்ன? அவயங்களால் உண்டாயிருக்கிற பாவங்களுக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. கீழே 24வது வசனம் பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹலோ, நிர்பந்தமான மனுஷன் வர வழியே இல்லை. எப்படி? இந்த வாழ்க்கையை நான் இந்த பூமியில வாழ்ந்துதான் ஆகணும், இல்லையா? யாராவது இந்த சரீரத்தை கலையலாம், இந்த கையால் அடிச்சிட்டாங்க, இந்த கையை உடைக்கணும்னு தோணி இருக்கா உங்களுக்கு? சொன்னதே இல்லையா? நான் என்ன கேள்வி கேட்பேன், இவன் எதுல மடக்குவாயின்னே தெரியாது. அதனால இந்த மடக்கு பாட்டிக்கிட்டே சுருண்டு உட்காந்துருவோம். பேசாம கையை தூக்குனாலும் ஏதாச்சும் சொல்லுவான், தூக்காம இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லுவான்னு அமைதியா இருக்குங்க. தூக்குங்க, ஒன்றும் இல்லை, அடிக்கல மாட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை? மரண சரீரனாலே அதுக்கு பேர், இன்னொரு பேர் பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்துல, நான் இந்த பலவீனமான சரீரத்துல பாவத்தை பார்த்தா டப்புன்னு பாவம் செய்கிற அளவுக்கு பலவீனமான இந்த சரீரத்துல தான் நான் வாழ்றேன். புரியுதா? என்னை யாராவது இன்னொரு மாம்சம் இன்னொரு மாம்சத்தை நோண்டும் போது அந்த மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறது ஈஸி. எப்படி? ஒரு மாம்சம் இன்னொரு மாம்சத்துக்கிட்ட பேசும்போது அந்த மாம்சத்துக்கு ஈஸியா கீழ்ப்படியுங்க. ஆனா ஒரு மாம்சம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது ஒரு அசாதாரண விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதை சிம்பிளா கொடுத்துருக்காரு. நான் சொல்லுவதுக்கு மட்டும் எஸ் போடு, நான் சொல்லுவதுக்கு ஆமேன் போட்டேன்னா நீ வாழ்ந்துருவ, தப்பிச்ச, அவ்வளவுதான்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, கீழே பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசுல எதுக்கு ஊழியம் செய்யறான்? பிரமாணத்துக்கு. மாம்சத்துல யாருக்கு ஊழியம் பண்றான்? பாவ பிரமாணம். இது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதா? சொல்லித்தரேன். நியாயப்பிரமாணம்னா 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்தவர்கள்லாம் நல்லா தெரியல, இந்துக்களுக்கு தெரியுமா? தெரியாதா? கொலை செய்யாதிருப்பாயாகன்னு தெரியாதா? தெரியுமில்ல மனதில். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இவன் விரும்புறான் நல்லது செய்யணும்னு. கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற கட்டளை இவன் பைபிளை படிக்காமலே இவனுக்கு தெரியும், இல்லையா? தெரிஞ்சிருக்கான்ல, உலகம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, இல்லையா? ஆமா, மனதுல தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை சுமக்கிறான். மாம்சத்துல எதை சுமக்கிறான்? பாவ பிரமாணத்தை சுமக்கிறான். இந்த மனசு சொல்லுது நல்லா இருக்கணும்டா, வேற வழி இல்லடான்னு சொல்லுது. அப்போ என்ன செய்யுது? அந்த மாம்சத்தை இந்த பாருங்க இருக்கு எல்லாம் என்ன பண்றான் பாருங்க. இவன் சொல்றான், டேய் நீ ஒழுங்கா கட, கம்முன்னு கட, நான் சொல்றதா நீ கேட்கணும். இது ஏன்னா இந்த மாம்ச மனுஷன், இந்த ஆத்தும மனுஷன் இந்த உலகத்துல இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு தெரியாது அவனுக்கு. அவன் நினைக்கிறான் நல்லது செய்யணும், ஆனால் அவனால முடியல. உடனே என்ன செய்யுதுன்னா இந்த மாம்சம் எழும்பி நிற்கிது.
மாம்சம் எழும்பி நின்று, டேய் நான் சொல்றத செய்டா. உண்மையில யார் சொல்லணும்? ஆத்துமா சொல்லி மாம்சம் கீழ்ப்படியணும். ஆத்துமா சொல்லி ஆவி சொல்லி மாம்சம் கீழ்ப்படியணும். இது தலைகீழா போகுது. என்ன நடக்குது? இவன் சொல்லி இவன் கேட்டு இது செய்து அனுபவிக்குது. வேதனை யார் அனுபவிக்கிறது? வெட்டு குத்தெல்லாம் செஞ்சிரும். இதெல்லாம் செஞ்சிரும். எல்லா பாவத்தையும் உடல் ரீதியா செஞ்சிரும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேதனை யாருக்கு கொடுக்கும்? நிர்பந்தமான மனுஷன். ஒரு சைடில் பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் மனதில், வெளியில் இந்த மாம்சம் எங்கே கிடக்கும்? ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளே கெட்டி கிடக்கும். நண்பர்களா இழுக்கும். நண்பர்கள் பாவ நண்பர்கள் இருப்பாங்க, தண்ணி அடிக்கிற நண்பர்கள் இருப்பாங்க, கெட்ட பழக்கம் செய்கிற நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? தேவையில்லாத தவறுகளை செய்யக்கூடிய நண்பர்களை வசமாக இணைச்சு விட்டுரும். வழியே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் நான் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஓகே அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி, செய்ய வேண்டும் நினைக்கிறத செய்ய முடியாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கின்றது. இவை ஒண்ணுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. சிஸ்டருக்கு கவனமா இருங்க. இந்த பரிசுத்த ஆவி ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு வைங்களேன், பின்னாடி பாபா, இந்த பரிசுத்த ஆவி ஒரு ஆள்கிட்ட இல்லைனாலே இந்த மாம்சம் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவர் சும்மா வரமாட்டாரு. நீ ஒத்துக்கிட்டு நான் எனக்கு ஒன்றுமே இல்லை சாமி, என்னால் முடியலன்னு சொன்னாதான் அவர் வருவார். நீ அவருக்கு பெர்மிஷன் கொடுக்காம அவர் வரமாட்டார். இப்போ மனுஷ ஆவிக்குள்ளே இருப்ப. எப்படின்னா, இவனுக்கு என்ன தெரியுமா? இவனை என்ன வேணா சொல்லலாம், இவனை என்ன மாறி மாறி என்ன செய்வாங்க? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும். யுத்தம் செஞ்ச உடனே என்ன நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் விலகிடுவார். விலகணுன்னே என்ன நடக்கும்? இந்த மாம்ச ஆவி இவனுக்கு கோஆப்ரேட் பண்ணும். இவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிடுமா? இந்த கோஆப்ரேஷன்ல நடக்கிறதான் பாவம். ஹலோ, மாம்சம் சொல்லுவதுக்கெல்லாம் இந்த ஆவி கீழ்ப்படியும் போது அங்க பாவம் வருது. அது எல்லா விதமான பாவத்திற்கும் இதுதான் காரணம். எது? இந்த மாம்சம் தான் காரணம். புரியுதா? அதுக்கு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுகிறார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படவில்லை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைன்னா என்ன? இந்த மாம்சத்தின் கிரியைன்னா என்ன? எல்லாம் கவுனி. மாம்சத்தின் கிரியைன்னா என்ன? இங்க கேட்கலன்னா நீ இதே தான் அங்க போய் செய்வ, வீதியில செய்வ, வீட்டுல செய்வ. எனக்கு தெரியும், ஹல்லேலூயா சோதரன்னு சோர்வில் இருந்துட்டு அங்க போய் என்ன செய்வ? நீ கிளாஸ்ல தூங்கிட்டு எக்ஸாம் போய் என்ன செய்வ? கிளாஸில் தூங்கிட்டு எக்ஸாம் போய் என்ன எக்ஸாம் எழுதுவ? அது என்ன தெரியும்? உன் பேரையே தலைகளை எழுதி வைப்ப. ஹல்லேலூயா. கவனமாக கவனி. இப்போ பாருங்களேன், மாம்சத்தின் கிரியைகள். அதை போடுறா, கீழே போடுறா. மாம்சத்தின் கிரியைகள் நல்லா கீழே 20:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. நான் படிக்கிறேன் சிஸ்டர். மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்குது. பாவம் செஞ்ச போது செய்யும் போது தெரியாது, செஞ்சு முடிச்ச உடனே தெரியும். என்ன தெரியுமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, என்னது? எப்படி இந்த மாம்ச மனுஷன் உங்க வாழ்க்கையில டாப்ல இருந்தானா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த கிரியைகள் எல்லாம் இருக்கும்.
நான் விபச்சாரம் ஒன்றும் செய்யறது இல்லை பாருங்க, அப்பப்ப சரக்கு அடிப்பேன். பரவாயில்ல. நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, கெட்ட பழக்கங்கள் எதுவும் செய்யறதில்லை, ஆனால் பொய் சொல்லுவேன். கரெக்டா கரெக்ட் கரெக்டா, பொய் தானே, அப்படித்தானே தானே. பாப்பமே நான் ஒரு இதுவும் இல்லை. அப்பப்ப லைட்டா கோபம் வரும். எப்படி? லைட்டா கோபம் தான் வரும். கோபம் தானே தம்பி. கோபத்தினால ஒரு நாடே அழிஞ்சிருக்கு. உன் வீடு அழியாதுன்னு என்ன நிச்சயம் இல்லையா? வீடு அழிஞ்சிருமா? கோபம். இதெல்லாம் எது? மாம்சத்தின் கிரியைகள். ஆவி மேலோங்காம, பரிசுத்த ஆவியான ஒரு மேலோங்காம இருந்தா இந்த மாம்சம் இதெல்லாம் செய்யும். நம்ம ஆனா என்ன செய்வோம்? அவன் அவன் பயங்கர கள்ளைன்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீயும் பலவீனமான ஆளு. புரியுதா? ஆனா ஆவியின் கிரிய தம்பி, பரிசுத்தாவி தான் செட் ஆகுது இருக்கு. பரிசுத்தாவி வந்தா என்ன வரும்? கீழே பாக்குறேன். ஆவியின் கிரியோ அன்பு. எப்படி? இந்த மனுஷன் என்ன இருக்கும்? யாரை பார்த்தாலும் அன்பு அன்பு. கீழே குனியாத ஒன்று, நீ அவ்வளோ அன்பானவனை பார்க்கட்டு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விரோதமான பிரமாணமே இல்லைன்றாரு. எப்ப நியாய பிரமாணம் கூட இல்லைப்பா, நியாய பிரமாணம் கூட நிற்காது. இந்த கனிகள் இருந்தால் ஹல்லேலூயா. புரியுதா? விசுவாசம் இருந்தா என்ன வரும்? எல்லாம் கூடும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? இந்த ஆள் வேணும். இவர் இல்லைன்னா விசுவாசம் வராது சாமி. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு? 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 அசுத்தாவியா? வாய் சொல்லுங்க. நான் தான் சொல்லு. புரியுதா? அப்போ அன்பு, அன்பு இருந்தா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சந்தோஷம், சந்தோஷமா போயிடுங்க அப்படின்றதுல எவ்வளவு மேட்டர். வெறும் சந்தோஷம் ஒரு மேட்டர், அது நிறைய காரியங்களை செய்யும். சமாதானம், பிரச்சனை போங்க. ரெண்டு சைட்ல ஒருத்தர் 1000 பேர் வெட்டி சாகிற பிரச்சனையா இருக்கும். சமாதானமா போங்க. ஒன்றும் இல்லைப்பா. சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். உன்கிட்ட பரிசுத்தாவியினார் இருந்தா இங்க 1000 அங்க 2000 பேர் இருந்தாலும் வெட்டி சாகிற மாதிரி இருப்பாங்க. நீ போய் தம்பி நீ போ, நான் சொல்றேன்ல நீ போ தம்பி, நீயும் தான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், போயிடுவாங்க இல்லையா? சமாதானம் செய்கிறவரோட நீங்கள் சேருங்கள். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நடக்கும். அப்ப உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவி வேணுமா? பரிசுத்த ஆவி இப்ப இல்லைன்னா கூட நீங்க என்ன சொல்லுவியா? பிடிப்பீங்கல்ல. அப்படி பிடிச்சாலும் தப்பு இல்லை, இவரை தான் பிடிக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, அப்ப இவரை பெற்றுக்கொண்டா இந்த பையன் சரியாகுவான். இந்த பையன் பாவப்பட்ட பையன் பார்த்துக்கிடுங்க, பாவம் எல்லா அடியும் குத்தும் வாங்கிட்டு உள்ளே மூலையிலிருந்து அழுது 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 புலம்புகிற இந்த ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழும். ஹல்லேலூயா. பாருங்க 2 வசனம் அப்படின்னு இல்லைங்கப்பா, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும்
உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது. வெயிட் சிஸ்டர், பாருங்க, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது. எத்தனை பேருக்கு இரவில் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது? உறக்கம் வருது பாஸ்டர், ஜெபம்னாலே சொல்ல முடியல, பார்த்துக்கிடுங்க. ஜெபம்னு தொடங்குவோம் பாஸ்டர், அப்படியே தூக்கம் வந்துடும். நாங்க 4 பேர் உண்டு, பார்த்துக்கிடுங்க. என் புருஷனாரு 2 பிள்ளைகளும் நானும் இருக்கிறோம், பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஜெபம் என்று சொல்லுவோம், ஜெபம் செய்வோம் என்று சொல்லுவோம். எல்லாவரும் மறுநாள் காலையில் தான் அழுத்து நாங்கள் விழித்து பார்ப்போம். நாங்கள் கண் விழித்து பார்க்கும் பொழுது நாங்கள் படுக்கை அறையில் கிடக்க மாட்டோம், குடிகாரர்கள் போல் வெளியில் கிடப்போம். போராட்டம் பிரதர், போராட்டம். எப்படி ஒரு போராட்டம், போராட்டம். நீங்க அந்த பாட்டே முதல்ல பாடுங்க, ஒரு பாட்டு எழுதுங்க. போராட்டம் பிரதர், போராட்டம், போராட்டம், போராட்டம். இப்படி எல்லாம் கொஞ்சம் பாடி பாடி செத்து போயாச்சு, பார்த்துடுங்க. ஆவுன்னா போராட்டம். ஏப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு சொல்லுதிய, சங்கல பலம் ஹிங்கல பலம் என்னத்தை இல்லாமோ அந்நிய பாஷை பேசுதிய, புரியாத அந்நிய பாஷை எல்லாம் பேசுதிய. எல்லாம் நடக்குது, சபையில வந்தா மட்டும் நடக்குது. சபைக்கே வெளியில போனா வாழ தெரியாத கராட்டை எல்லாம் தெரியுது. காய்கறி வெட்டுக்கிற ஆக்கோத்தியா இல்ல வெட்டுக்கத்தியா, கத்தியை எடுத்து என்னென்னமோ செய்றீங்க. ஒன்று உனக்கும் சொல்லலையோ? எல்லாம் நம்ம புருஷனே சொல்றோம், பின்ன என்ன ஒன்று உனக்கும், பார்த்துக்க இல்லையா? சொல்லலையோ? கோபாக்கினை, கொலை பாதகம், மாப்பிள்ளைய கழுத்துல வச்சு அறுத்து போடுறது இல்லை, கொலை சொல்லுதியே இல்ல. கொன்னாச்சு, எத்தனை தடவை கொண்டிருப்பீங்க. நான் சொல்லட்டுமா, உலகத்திலே மோசமான கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் இருக்கிற இடம் எது தெரியுமா? நம்ம இடம்தான். என்ன, அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து ஞாயிற்றுக்கிழமையாவது வந்தான்னா போறோம், கொஞ்சம் கழுவி விட்டுருவோன்னு கழுவி விட்டுறாரு. திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி எல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி காலை வரைக்கும் அசுத்த ஆவி, அதுக்கு குத்தகையை விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் காலையில் ஞாயிற்றுக்கிழமை போதுமே உங்களால கூடுமே இல்லை போதுமே கூடுமேன்னு பாடுறது. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, என் ஆத்துமா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறது. சிஸ்டர் பிரதர், நீங்க வாஞ்சிக்கணும். உங்க வாஞ்சியை தான் கத்த. என்னால முடியலன்னு சொன்னா இந்த மாம்சத்துக்கு ஒரு நாள் முடியாதுங்க. நீ முடியாதுன்னா இந்த மாம்சம் ஒரு நாள் முடியாது. இது பலவீனமான மாம்சம் தான். உடனே கெட்ட ஆவி வருது. நான் ஒரு சொல்லும் வந்தவுடனே சிலவங்களுக்கு இங்க வந்தவுடனே ஆவி வரும். சிலருக்கு முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்துருந்தாலே போதும். நான் நினைப்பேன் இதை கார்ட்டூன் ஏதாவது பார்த்துட்டு வந்தாவலோ. கார்ட்டூன் இல்லை சாமி, பொல்லாத ஆவி. பரிசுத்த ஆவி வரும்போது அது நேரு. ஹல்லேலூயா. இந்த வாடா நீ அசுத்த ஆவி வருமா, வாய் கிளீமா, இன்னைக்கு கூட இவன் சரியாயிரும். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு வாஞ்ச வேணுங்க. பாருங்க, என் ஆத்துமா இரவில் உண்மை வாஞ்சிக்கிறது எனக்குள்ள இருக்கிற என் ஆவியால். யாருக்குள்ள இருக்கிற ஆவி? இப்ப எப்படியா சொல்லியிருக்கீங்களா நீங்க? ஜெபிக்க தடையா இருக்கும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா? எனக்குள்ள இருக்கிற என் ஆவி நான் வாஞ்சிக்கிறபடினாலே என்னை பலப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும், என்னை பாதுகாக்கும், என்னை துதிக்க வைக்கும், என்னை மகிமைப்படுத்தும் சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும். உங்க ஆத்மாவிட்ட நீங்க பேசணும். இந்த ஆத்மாவிட்ட நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பரிசுத்த ஆவியின் உதவியினால பேசணும்.
ஆத்மா வாழுங்க. ஆத்மா வாழ்ந்தாலே போதும், தூக்கி எடுத்துருவார். எப்படி தூக்கி எடுத்துருவார் ஆவியானவர்? பாருங்க, ஒரு வசனம் பாருங்க, எபேசியர் 6:18. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எப்படி சகல பரிசுத்தவான்களுக்கும் வேண்டணுமா? உங்களுக்காச்சும் வேண்டினீங்களா? எல்லா வேலைகளிலும் என்ன செய்யணுமா? எந்த சமயத்தில் சகலவித வேண்டுதல் அப்படின்னா ஒரு மேட்டர் இல்லை, எல்லாத்தையும் வேண்டுங்க. வேண்டிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆவியான ஒரு வார்த்தை சொன்னாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள இருந்த ஆவியில ஜெபிக்கும் போதே முடிஞ்சு போச்சு. பாருங்க, காரியம் ஆயிரும் பாருங்க. விண்ணப்பத்தோடு ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் போட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலும் விழித்திருங்கள். புரிஞ்சா? இப்படி விழித்திருங்கள்னு சொல்றது இல்லை, உங்களால் விழித்திருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆவியானவர் உங்களோடு இருந்தால் உங்கள் மாம்சத்தை நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றேன் சொல்லிட்டு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிறார்கள். சிலர் பரிசுத்த ஆவியை அவித்து போடுற மாதிரி நீ ஆவியை அவித்து போடாத. வசனம் சொல்லுது, ஆவியை பெற்றீங்களா? கொஞ்சம் ஆவி இருந்தா போதும், அந்நிய பாஷையை பேசு. நான் சொல்லட்டுமா, என் சர்ச்சில் அபிஷேகம் பெற்றவன்ட்ட அந்நிய பாஷை இருக்கும். எப்படி? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? வலது கையை தூக்குங்க. அப்படியே இப்போ இடது கையை தூக்கணும். அந்நிய பாஷை எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? கைகளையே மொத்தமாக காணோம். இல்லைங்க, எப்படி தூக்கணும்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் தூக்கியாச்சா? அந்நிய பாஷை எனக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல போடுங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாலே அவரோடு தொடர்பு கொள்ளுகிற வரமும் உண்டாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? எதை கேட்டுச்சா? கிறுக்கேன்னு சொல்ல மாட்டேலா? கொஞ்ச நேரம் நான் இப்படி பேசிட்டு இருந்தேன், கிறுக்கேன்னு தானே சொல்லுவீங்க. ஆவியானவர் வந்தாலே எது வருமோ, நான் வாயை திறந்தா வாய் சொல்லணும் தானே. ஆவியானவர் வந்தாலே வரங்கள் வருமா இல்லையா? சகல வரங்களும் உள்ள வந்துருச்சா இல்லையா? அப்போ வரங்கள் வேலை செய்யும் இல்லையா? அப்போ இது வரைக்கும் வந்த பரிசுத்த ஆவியான நீங்கள் கிறுக்கேன்னு தானே சொல்லியிருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் உள்ள வந்த வரம் உள்ள வரும், வந்திருக்கு. ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பன்ட். அவர் வந்தாலே சும்மா வரமாட்டார். பாத்தியா, நம்ம சும்மா நீ என்ன உண்மையாட்ட தான் கூப்பிட்டியா? நான் நீ உண்மையாட்ட கூப்பிடலன்னு நான் சும்மா வந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே வருவார். இதோ வாசல் படியில் வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என்னிடத்தில் எனக்காக கதவை திறந்தா நான் வந்து என்ன செய்வேன்? போஜனத்தை உனக்கு தருவார். உன் நடுவில் வந்திருந்தா போஜனத்தை என்ன செய்வார்? தர்றேன்றார். போஜனத்தை உனக்கு கொடுப்பார். கொடுக்க தான் வந்திருக்கிறார். அவர் வாண்ட அந்த சாப்பிட வரல, உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிறார். புரியுதா? அதனால டோன்ட் ஒரி, அதை பற்றி மைண்டே பண்ணாதீங்க. எல்லா வரங்களும் உள்ள வந்துருச்சு. ஆவியானவரே, நான் கேட்ட சத்தியத்தின்படி நான் உண்மை விசுவாசிக்கிறேன். அதான் உன் வேலை, விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள நீர் வருவீராக. வந்துட்டீங்க. நான் இதை தெளிவா கேட்டிருக்கிறேன். தூங்காம சலிக்காம நான் உற்சாகத்தோட இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். ஆனபடி நான் தெளிவா விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியம் எனக்குள்ள வந்துட்டு, இந்த சத்தியத்தை சொன்னவர் எனக்குள்ளே வந்துட்டீர். சத்திய ஆவியானவர் என்னெல்லாம் உடையவராயிருக்கிறீரோ எல்லாவற்றையும் உடையவராயிருக்கிறவர் எனக்குள் இருக்கிறீர். என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர் நீர்
என்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறேன். நான் ஒருபோதும் மாம்சத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இந்த நல்ல ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆவியினால் எல்லாம் ஆகும். அப்பதான் சரீரம் கீழ்ப்படியும், வியாதி கீழ்ப்படியும், பிரச்சனை கீழ்ப்படியும், போராட்டம் கீழ்ப்படியும். பரிசுத்தம் எங்க போனாலும் ஆவியில இருப்பீங்க. ரிப்பல ஹம்புரா சந்துரு யந்தரா லபரா பரதுருபி யந்தரா. எந்த இடத்துல இப்படியே ஆவியிலே இருந்து ஜெபம் பண்ணுவீங்க, அங்க பற்றி எரியும். உனக்கு விரோதமாய் 1000 பேர் கூடினாலும் ஒன்னு மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? ஆத்மாவுக்கு என்னன்னே தெரியாதுங்க. ஆத்மாவுக்கு என்னன்னு தெரியாது. ஏற்கனவே பாவ உடன்படிக்கைக்குள்ள இருக்குது இந்த ஆத்மா. என்ன செய்யணும் தெரியாதே. நான் நன்மை செய்யறேன்னு நினைச்சிட்டு தீமை செஞ்சிடும். அதனால தேவன் சொல்லுகிறதுக்கு மாத்திரம் இந்த ஆத்மாவை கீழ்ப்படிய வைக்கணும். அப்படி வச்சுட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. இந்த செத்த மாம்சம் எலும்பி என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? வளைனா வளையும், இக்காரனா உட்காரன், எலும்புனா எலும்பும். முடியலையடா சாமி. ஹல்லேலூயா. என்ன வேணாலும் செய்யும். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அல்டிமேட் உறவு. இந்த உறவு உங்களுக்குள்ள இருந்தா மாம்சம் கீழ்ப்படியும். வியாதி வரேன்னு சொல்லும். என்னது? எப்படி கேட்பீங்க? வியாதி என்ன போய் கேட்பீங்க? என்னவா? எப்படி? மாம்சம் என்ன செய்யலன்னா வராது. இது எப்படி செய்யும்? ஆவி உள்ள இருந்தா என்ன? அதட்டுவீர்கள். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருக்கலாம்.